ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நான் நல்லா நீல வாக்கில் அரிஞ்சிருக்கேன். உருளைக்கிழங்க அரிஞ்சு இதை கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா இந்த மாதிரி நல்லா இப்படி காய வைக்கணும். தண்ணியே இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், தண்ணியே இல்லை பாருங்கள், காஞ்சிருக்கு. இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கணும். இதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும், எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணணும். இப்போ நான் இன்றைக்கி வந்து கடாயிலெல்லாம் உங்களுக்கு வறுத்து காட்ட போகிறதில்ல, உங்களுக்கு ஹேர் ஃப்ரையரில் நான் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க, இதுதான் ஹேர் ஃப்ரையர். பாருங்கள், இதில் தான் இப்போ நான் வைக்க போகிறேன். இதில் எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இதில் வந்து இதில் ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டைமிங் செட் பண்ணணும். இது ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதில் 180 டிகிரி இருக்குது. 180 டிகிரி வச்சுட்டு நான் 200 வைக்கிறேன் நான். அப்புறம் ஒரு 18 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நான் ஆன் பண்ணிடுறேன். பாருங்கள், ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து நடுவில் இதை எடுத்துகிட்டு கூட லைட்டாக எண்ணெயே இல்லாமல் இதில் செய்யலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் இதில் நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. லைட்டாக வேணும்னா, என்ன வேணும்னா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம வச்ச பொட்டேட்டோ எது வரைக்கும் வெந்திருக்குன்னு நம்ம அடிக்கடிக்கு திறந்து கூட பார்க்கலாம். பாருங்கள், இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இன்னும் 7 மினிட்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து லைட்டாக நம்ம எண்ணெயை வந்து இப்படி இப்படி பண்ணிக்கலாம். லைட்டாக எண்ணெய் இந்த மாதிரி மேலே அப்படி கோட் பண்ணிவிட்டு திருப்பியும் இதில் வச்சுக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து மயோனீஸ் சாஸ் வச்சு சாப்பிட்லாம். பாய்.